ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃபர்பேஷ் கேமிங். நான் உங்கள் ஃபர்பேஷ் மொஹமத். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலையா? உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி அதையே தாண்டி 214 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தாங்க கைஸ் காரணம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் கூட தொடர்ந்து வீடியோ போட மாட்டேறீங்க, குவிட் பண்ணிட்டீங்களா யூடியூபை அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ குவிட்லாம் பண்ணல. ஸோ ஸ்டடீஸ் காரணமாக அதுலேருந்து அப்படியே வீடியோ போடுறதுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வாரத்துக்கு வெட்னஸ்டே அண்டு சாட்டர்டேயில் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் ஸ்லோவாக ஆமை வேகத்தில் சார்ஜ் ஏறுதா, அதை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக முயல் வேகத்தில் சார்ஜ் ஏற்றுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமைக்கும் முயலுக்கும் அப்போ ட்ரெஸ் வச்சப்போ ஆமை தானே லாஸ்ட்டாக ஜெயிக்கும். அப்போ இதுலேயும் ஆமை தான் ஜெயிக்குமா? ஒரு வார்த்தை பேசக்கூடாதாடா? சரி பேசி தொலை. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5 வேற லெவல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய முதல் ஃபாஸ்ட் சார்ஜிங் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணுறது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஏன் ப்ரோ ஏரோப்ளைன் மோட நான் ஆன் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் வச்சிருக்க சிம் ஜியோ சிம்மோ அல்லது ஏர்டெல் சிம்மோ அல்லது அந்த சிம்மாக வச்சுருப்பீங்களே. ஸோ அப்படி வச்சிருக்கிறப்ப உங்களுடைய சிம் பேக்ரவுண்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நெட்வொர்க்கை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட நீங்கள் இன்டர்நெட் மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு இன்டர்நெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கால்ஸ் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணுறப்போ உங்களுடைய நெட்வொர்க் ரெண்டுமே ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால உங்களுடைய மொபைல் 4 to 5% ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரோ நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு தெரியுமா, எனக்கு எத்தனை கால் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ரோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ, கால் அட்டன் பண்ணலன்னா பிரேக்கப் பண்ணி தோணுச்சிடும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலை நீங்கள் ஏரோப்ளைன் மோட ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய ரெண்டாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலை நீங்கள் சாதாரணமாக சார்ஜ் போட்டிங்கனாவே ஸ்லோவாக தான் ஏறும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் போட்டிங்கன்னா அநியாயத்துக்கு ஸ்லோவாக ஏறும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் சாதாரணமாக நீங்கள் சார்ஜ் போடுறப்ப பேக்ரவுண்டில் ஆப்ஸு அது இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இது நான் பண்ணுற ஆப்ஸை நீங்கள் ஒர்க் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதனால் சார்ஜும் ஒழுங்காக ஆகாமல் உங்களுக்கு இது பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸும் ஒழுங்காக ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால் உங்கள் மொபைலில் சார்ஜிங் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஓரமாக போயிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் சார்ஜ் போடுறப்ப யூஸ் பண்ணனாவே உங்கள் பேட்ரி செமையாகவே சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மூணாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறது. ஸோ இதுவும் அந்த ஏரோப்ளைன் மோட் ட்ரிக் மாதிரியே தான். ஸோ ஏரோப்ளைன் மோடை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப சிம்மோட அந்த பர்டிகுலர் இது மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்த இதுவுமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கோம், பேக்ரவுண்டில் இப்போ தேவையில்லாத நிறைய ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகி உங்கள் மொபைலில் செம்ம ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 4வது ஃபாஸ்ட் சார்ஜிங் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் வால் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது. ஏன் நான் டெய்லிக்கு அதானமாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் சொல்கிறது குவாலிட்டியான ஒரிஜினலான வால் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது. ஸோ சில பேர் டூப்ளிகேட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டி ஒயர் உள்ள ஒரு அடாப்டர் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் 5th ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலை நல்ல ஒரு கூலரான பேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ அதுக்கு நான் என்ன ப்ரோ ஏசியா ப்ரோ அடிச்சு விட்டு சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக உள்ள இடத்துல நீங்கள் மொபைலை சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கேஸை கழட்டி வச்சுட்டு நீங்கள் மொபைலை சார்ஜ் போடுறப்ப உங்கள் மொபைல் நல்லா கூலாக இருக்கும். ஸோ ஹீட்டாக வச்சுனா என்ன அப்படின்னா, ஹீட் ஆனால் உங்கள் மொபைல் நல்லா சார்ஜ் ஆகாது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ரூம் டெம்பரேச்சர்லாம் கம்மியாக உள்ள இடத்துல ஃபோன் கேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நல்லா கூலாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் சொன்ன எல்லா ட்ரிக்ஸுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசுன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் பர்வேஷ். பாய் காய்ஸ்.